வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக கோவப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து இந்த ஃபேமுக்காகவும், இந்த வியூஸ்க்காகவும், ரீச்சுக்காகவும் தேவையில்லாத அன்வான்டட் கன்டென்ட்ட எடுத்து ரொம்ப ஃபேமஸான நபர்களுடைய அந்த வாழ்க்கை சூழலுடைய அந்த முன்னாடி நடந்தது, பின்னாடி நடந்தது அதெல்லாம் எடுத்து நோண்டி தூக்கி சோசியல் மீடியால நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வியூஸு, இந்த ரீச்சுக்காக ஒரு சில பைத்தியக்காரனுங்க பண்ணியிருக்கிற வேலையால, இப்போ ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து ஒரு கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் டைம் குடுக்குறேன். அதுக்குள்ள என்னை பற்றி அவதூறு பேசியிருக்கக்கூடிய அந்த கன்டென்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. அப்படி எடுக்கலைன்னா, நான் வந்து லீகலா ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பேன்ட்டு ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. கடந்த மாதம் பிப்ரவரி 26ஆம் தேதி ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கும், விஜய் தேவரகொண்டா அவர்களுக்கும் திருமணம் என்பது நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மார்ச் 4ஆம் தேதி வந்து ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு லக்ஸுரி ஹோட்டல்ல வந்து அவங்களுக்கு வந்து ரிசப்ஷன் நடந்தது. அதுல வந்து நிறைய திரை பிரபலங்கள் எல்லாமே போய் கலந்துக்கினாங்க. ஸோ அவங்களுடைய திருமண அந்த நிகழ்வுகள் என்பது ரீசெண்டா நடந்து முடிஞ்சது. ஆக்சுவலா என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில முதலாக ஒரு படத்துல வந்து நடிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய திரைப்பயணம் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, அது எங்கன்னு பார்க்கும்போது கன்னடா இண்டஸ்ட்ரியில வந்து அவங்களுடைய முதல் படம் என்பது அவங்க வந்து நடிக்கிறாங்க. யார் கூடன்னு பார்க்கும்போது ரக்ஷித் செட்டி அப்படின்ட்டு ஒரு கன்னட ஹீரோ அவரு. ஸோ அப்போ அவங்கக்குள்ள வந்து அந்த நடிப்பை தாண்டி அவங்க 2 பேரும் வந்து திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் வேற நடந்திருந்தது. ரக்ஷித் செட்டிக்கும், ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கும். ஸோ கடைசியில அந்த என்கேஜ்மெண்ட்டோட டிராப் ஆயிடுச்சு. அவங்க 2 முடிஞ்சுச்சு. அப்பயே பல வாரா பேசியிருந்தது. ஸோ அதுக்கு வந்து 2 பக்கமும் ரீசன்கள் நிறைய சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்தது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி ராஷ்மிகா மந்தனா அவர்களுடைய அம்மாவுடைய ஆடியோ என்பது வெளியே வந்திருக்கு. ஆக்சுவலா இது வந்து 8 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு ஆடியோன்ட்டு ராஷ்மிகா மந்தனா அவர்களே பதிவிட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ அந்த ஆடியோல வந்து என்ன சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்குன்னா, கீதா கோவிந்தம் படத்துல வந்து ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து நடிக்கும்போது, அந்த கீதா கோவிந்தம் படத்துல வரக்கூடிய ஒரு சீன்ல ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு வந்து ஒரு கிஸ் சீன் வரும். அது வந்து ரக்ஷித் செட்டிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்பயே ராஷ்மிகா மந்தனா அவர்களை வந்து இந்த படத்தை விட்டு நான் விலகிட போறேன் அப்படின்ட்டு ட்வீட் எல்லாம் போடு அப்படின்ட்டு ரக்ஷித் செட்டி ராஷ்மிகா மந்தனா அவர்களை வந்து வற்புறுத்தியதாகவும், ஸோ பட் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து இதுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணதாகவும், ஸோ இந்த மாதிரியான ஆடியோ வந்து இப்போ சோசியல் மீடியால வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்க. அவங்களுடைய திருமணம் நடந்து சொற்ப நாட்கள் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ற மாதிரி தான் இந்த நிகழ்வுகள் இப்போ ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க ரொம்ப கடுமையாக கோவப்பட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா போறது வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. ரீச்சுக்காகவும், வியூஸ்க்காகவும் நிறைய நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வந்து நினைச்சிருந்தேன். இந்த மாதிரி நம்ம வந்து பொதுவெளிக்கு வரும்போது ஒரு ஃபேமான ஒரு வாழ்க்கை நடிகை அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்கு வரும்போது இந்த மாதிரி தேவையில்லாத கான்ட்ரோவர்சி வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு எனக்கு தெரியும். பட் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் ஐ திங்க் விஜய் தேவரகொண்டா அவர்களையும் இப்போ திருமணமான பிறகு அந்த கான்ட்ரோவர்சியை வந்து பிடிச்சு இழுத்துட்டு வந்து அந்த கண்டென்ட்ல போட்டு பேசுறானுங்க இல்லையா, அதனால அவங்க வந்து செம்மையா டென்ஷன் ஆயிருக்காங்க. அதாவது என்ன மட்டும் பேசுறது இல்லாம என் கூட இருக்கக்கூடிய சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்ந்து பேசுறீங்கல்ல, இது சுத்தமா தவறு. இதை வந்து என்னால ஏத்துக்க முடியாது. ஸோ அதனால 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த என்னை பத்தி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிடுங்க, இல்லைன்னா லீகல் ஆக்ஷன்ஸ் எடுப்பேன்ட்டு ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே ஒரு சில இந்த பைத்தியக்காரனுங்க இருக்கானுங்க, அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த வியூஸ்க்காகவும் இந்த ரீச் அப்படின்ற இந்த ஆதாயத்துக்காகவும் வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு உளறி கொட்ட வேண்டியதுதான். அது வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இந்த மாதிரியான ஒரு பைத்தியங்கள் வந்து இருக்கதான் செய்யுது. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உண்மையாக்கி, அப்படி என்னடா நீங்க வியூஸை சம்பாதிச்சுட்டு போறீங்க, அப்படி என்னடா நீங்க வந்து ஃபேமு இந்த ரீச்சை வந்து சம்பாதிச்சுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ ஒருத்தவங்க பொது வழியில இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களோட எமோஷனை தூண்டி பார்க்கறது ரொம்ப கேவலமான விஷயம். ஸோ ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ மக்களுக்கு மத்தியில் பயங்கரமா பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ பெரிய நடிகைக்கே இது போன்ற ஒரு சூழலாம் இப்போ சாதாரண மக்களுக்கு வந்து என்ன நடக்கும்ன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இது போன்ற பைத்தியக்காரனுங்க வந்து உலாவிட்டு தான் இருக்கானுங்க. இவங்களெல்லாம் கண்டிப்பா லீகல் ஆக்ஷன்ஸ்ல வந்து உட்புகுத்தணுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.